நம்ம சொசைட்டில சில பேர் இருக்காங்க. அவங்க பின்னாடி என்ன நடக்குதுன்னே தெரியாம ஈஸியா ஜட்ஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. "என்ன இவ இவ்ளோ குண்டா இருக்கா? நல்ல சாப்பாடு போல. இவ என்ன இவ்ளோ ஒல்லியா இருக்கா? இவங்க வீட்ல இவள சரியா கவனிக்கிறதே இல்ல போல." இப்படி இஷ்டத்துக்கு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் ரியல் ஃபேக்ட் என்னன்னா, அவங்க பின்னாடி என்ன இருக்கு? எதனால அவங்களுக்கு அந்த மாரி நடக்குதுன்றத அவங்க யோசிக்கவும் போறதில்ல. இந்த மாரி பீப்பிள்ஸ்க்காகயா நம்ம கவலை பண்ணலாமா? கூடாது தானே? கரெக்ட். ஒரு புறாவும், ஒரு கோழியும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க. அப்போ ஒரு நாள் அந்த கோழிய வளர்த்துட்டு இருக்க ஒருவரு அத புடிக்க வராரு. அந்த கோழி அந்த மனுஷன் கையில சிக்காம பறந்து போய்க்கிட்டே இருக்கு. இத பார்த்துட்டு இருந்த புறா அந்த கோழிய பார்த்து ஒரு கேள்வி கேட்குது. "எதுக்கு அவர் கையில நீ சிக்கவே மாட்டிக்கிட்ட? அவரு தானே உனக்கு சாப்பாடு, தண்ணி எல்லாம் குடுத்து உன்ன ரொம்ப பாதுகாப்பா, பாசமா பார்த்துக்கிறாரு. கையில போய் நீ கிடைக்காம பறந்துகிட்டே இருக்கியே" அப்படின்ட்டு. அப்ப கோழி சிரிச்சுக்கிட்டே சொன்னுச்சாம், "நீ பிடிக்கிறதையும் பாசத்தையும் மட்டும் தான் பார்க்குற. ஆனா தினம் தினம் 100 100 கோழிங்க ஃப்ரை ஆகுறத நான் கண்ணால பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி நான் அவர் கையில சிக்குவேன்ட்டு." ஆமாங்க. அந்த மாரி தான். நம்ம லைஃப்ல என்ன கோ த்ரூ பண்ணிட்டுருக்கோம், நம்ம பின்னாடி என்ன சிச்சுவேஷன்ஸ் இருக்கு, இதெல்லாம் ஜட்ஜ் பண்ற பீப்பிளுக்கு தெரியாது. தெரியவும் போறது கிடையாது. சரி, எதுக்கு அவங்கள பத்தி நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு, அவங்க அப்படி சொல்லிக்கிட்டாங்களேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு, ஜஸ்ட் அவங்கள நெக்லெக்ட் பண்ணிடுங்க. போனா போகட்டும், இருந்தா இருக்கட்டும் லைஃப்ல. தட்ஸ் ஆல். ஹேப்பியா உங்க லைஃப்ப நீங்க லீட் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும். நீங்க என்ன மாரி சிச்சுவேஷன் கோ த்ரூ பண்றீங்க, எப்படி இன்னும் பெட்டர் பண்ணலான்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். அத மட்டும் பிலீவ் பண்ணி டிரைவ் பண்ணுங்க உங்க லைஃப்ப.